அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கிற இன்கிரீன் 555 டேஸ் 555 நாட்கள் அந்த ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பற்றிய முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்கிரீன் 555 டேஸ் 555 நாட்கள் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் 26 மார்ச் 2025. மார்ச் 26, 2025 அன்று இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மினிமம் டெபாசிட் பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரூபாய் 1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் லெஸ் தேன் 3 crore இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 555 நாட்கள் 555 டேஸ். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப் டு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீட் இருக்குது. இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்கிரீன் 555 டேஸ் 555 நாட்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.80%. இன்ட்ரெஸ்ட் 6.80% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%. இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. இதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 80 வயது கடந்தவங்க எல்லாம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி கீழே வருவாங்க. அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.55%. இன்ட்ரெஸ்ட் 7.55% இருக்கு. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 555 நாட்களுக்கு, அதாவது 555 டேஸ்க்கு 1 லட்சம் தொகை இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்கிரீன் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பட வட்டி விகிதம் 6.80%. இன்ட்ரெஸ்ட் 6.80% இருக்குது. அப்படி 555 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் 1 லட்சம் தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,829 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,829 ரூபா ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,10,829 ரூபா கிடைக்கும். இதுவே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 3 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு 555 டேஸ்க்கு இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்கிரீன் என்ற ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பட வட்டி விகிதம் 6.80%. இன்ட்ரெஸ்ட் 6.80% இருக்குது. அப்படி 3 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,32,487 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 32,487 ரூபா ரெண்டுத்து கூட்டும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,32,487 ரூபா கிடைக்கும். இதுவே 5 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு 555 டேஸ்க்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்கிரீன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்போட வட்டி விகிதம் 6.80%. இன்ட்ரெஸ்ட் 6.80% இருக்குது. அப்படி 555 நாட்களுக்கு 5 லட்சம் தொகையை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,54,145 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 5 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 54,145 ரூபா ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 5,54,145 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். 555 நாட்களுக்கு 1 லட்சம் தொகை இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்கிரீன் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%. இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. அப்படி 1 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,11,663 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 16,663 ரூபா ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,11,663 ரூபா கிடைக்கும். இதுவே 3 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பட வட்டி விகிதம் 7.30%. இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. அப்படி 3 லட்சம் தொகை 555 நாட்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,34,988 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 34,988 ரூபா ரெண்டு கூட்டும்போது கம்யூனிட்டி வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,34,988 ரூபா கிடைக்கும்.
5 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு 555 டேஸ்க்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.30%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்குது. அப்படி 5 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,58,813 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 5 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 58,313 ரூபா எடுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 5,58,313 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். 80 வயது கடந்தவங்க எல்லாம் வந்து இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. 1 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு 555 டேஸ்க்கு இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.55%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.55% இருக்குது. அப்படி 1 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,12,081 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 12,081 ரூபா ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,12,081 ரூபா கிடைக்கும். 3 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு 555 டேஸில் சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.55%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.55% இருக்குது. அப்படி 3 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,36,244 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 36,244 ரூபா ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,36,244 ரூபா கிடைக்கும். இதுவே ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் 555 நாட்களுக்கு 555 டேஸ்க்கு 5 லட்சம் தொகை வந்து இந்தியன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.55%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.55% இருக்குது. அப்படி 5 லட்சம் தொகை வந்து 555 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,60,407 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 5 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 60,407 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி வேல்யூவான கியூமுலேட்டிவ் அமௌண்ட்டான 5,60,407 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.